இப்போ பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோசை மாவுலாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 3 கரண்டி அல்லது 4 கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னே சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஒரு 4 மாவு எடுத்து 4 கரண்டி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் வந்து நல்லா பொடி பண்ணி இந்த வெஜிடபிள் கட்டில் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கேரட் இருக்கு பார்த்தீங்களா, கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஆட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து நான் வந்து ட்ரை சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ண போறேன். இதுக்கு நீங்க வந்து சில்லிஸை போடலாம், பட் குட்டிஸா இருந்துச்சுன்னா ட்ரை சில்லி ஃபிளேக்ஸ் போட்டிங்கனாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் ட்ரை சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது மட்டும் இல்லாம நான் வந்து சில்லி சாஸும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொட்டி வந்து கொஞ்சம் உப்பு காரமோட இருந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ரெட் சில்லியும் கிரீன் சில்லி சாஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். அந்த பிங்க் சால்ட்டு கூட நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம ரொட்டி பிணையும் போது பச்சை தண்ணியிலேயே ஊற்றி பிணைஞ்சிருவோம். பட் ராகி மாவுக்கு மட்டுமே வந்து லைட்டாக வந்து தண்ணி வார்ம் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லஸ்ஸி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா வார்ம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரியோ கணக்கு போட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் புதினா தலை, கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா சின்னதாக நறுக்கி கட் பண்ணி போட்டாலுமே நல்லா இருக்கும். இப்போ ரைட்டாகவும் என்கிட்ட எதுவும் இல்லை, கைவசம் எது இல்லாதங்கனால இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த கொத்தமல்லி தலை, புதினா தலையெல்லாம் போட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும். இல்லை ஓரியோ கணவும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் ரொட்டி ரெடி, தவா ரெடி சூடு பண்ணி ரொட்டி போட்டேன்னா என்னோட ராகி ரொட்டி ரெடி. இப்போ நான் போட்டு காட்டுறேன். இந்த மாவை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டிக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தோசை தவா நல்லா சூடாகிட்டுருக்கு. அதில் வந்து இப்படி நல்லா போட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணியை கையில் டிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து வாழை இலையில் கூட பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு கை சூடு பொறுக்க முடியும்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஹோல் போட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் போடுறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து பாயில் ஆகும். இந்த மாதிரி ஹோல் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டுமே வேகும், கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் டக்குன்னு 3 தான் போட்டேன். நீங்கள் 4 போடலாம், இல்லை ஸ்மைலி மாதிரியும் போடலாம். ஸோ இது பாருங்களேன், இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பரான நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ராகி ரொட்டி. இப்போ இது நல்லா சுட சுட கீ எல்லாம் போட்டு செம்ம எம்மியாக ரிச்சியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஆவி போகிறது கூட தெரியுது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், செம்ம எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. நான் போய் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.